அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்று 26/12/2025 21ஆம் ஆண்டு சுனாமியின் கோர தாண்டவமாடிய தினம். இந்தோனேசியா முதல் இலங்கை வரை மிகப்பெரிய சுனாமி அலையால் லட்சக்கணக்கான பேர்கள் உயிரிழந்து உடைமை இழந்து ஒரு கோர சம்பவம் ஆன நாள்தான் இன்றைய நாள். இந்த தினத்தை கொண்டாடுவதற்காக வரவில்லை. 21ஆம் நூற்றாண்டிலே 21ஆம் ஆண்டு சுனாமியின் கோர சம்பவ தினத்தை துக்க நாளாக அனுசரிக்க வந்துள்ளேன். என் அருமை நண்பர்களே, தமிழகத்தின் மாநிலமாக திகழும் சென்னை மெரினா கடற்கரையில் தான் வந்திருக்கிறேன். இந்த மெரினா 2004ஆம் ஆண்டு 26ஆம் தேதி 12வது மாதத்தில் சுனாமியால் நம் தொப்புள்குடி உறவுகளான அண்ணன், தம்பி, தங்கை, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் என்ற உறவாக பல்லாயிரம் பேர்கள் இந்த கடல் அலையால் சுனாமியால் இழுத்துச் செல்லப்பட்டு இந்த மணலிலே புதைக்கப்பட்டு இறந்தார்கள். அது அவ்வளோ எளிதில் யாரும் மறந்துவிட முடியாது. இன்று 21ஆம் ஆண்டு காலம் ஆகிறது. சுனாமியின் இந்த கோர சமூக தினத்தை ஒரு மௌன அஞ்சலியாகவும் துக்க நாளாகவும் அனுசரிக்க வந்துள்ளேன். மீண்டும் இப்படி ஒரு சுனாமி எந்த காலத்திலும் ஏற்பட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் இதுபோன்று ஏற்பட்டால் மனித இனங்களை அழிவதற்கான வாய்ப்புகள் ஆகிவிடும். அதனால் கடல் தாய்கிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எந்த காலத்திலும் எப்பொழுதும் சுனாமி ஏற்படுத்தி விடாதே. கடல் தாயே, உன் பிள்ளைகளை நீதான் பாதுகாக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். டிசம்பர் 26ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு கோர சம்பவமானது. சுனாமியால் அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சன் என்று சொல்லக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த மெரினா கடற்கரையில் செல்லப்பட்டு உடலிருந்து உயிரிழந்து உடலில் இருந்து இந்த கடலோரத்தில் இருக்கும் மணல் குடியிலிருந்து மடித்தார்கள். அதன் நினைவாக இன்று கடற்கரையில் துக்கம் அனுசரிப்பதற்காக கடல் தாயே, ஒருபோதும் இதுபோல சீற்றத்தை கொடுத்து விடாது. இந்த மரண ஓலங்கள் எத்தனை காலங்கள் ஆனாலும் அறியாது. சுனாமி என்பது இந்தோனேசியா முதல் இலங்கை வரை சென்று மிகப்பெரிய உயிர் ஆபத்தை ஏற்படுத்தியது. இதை உயிரிழந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதோடு மௌன அஞ்சலியும் செலுத்த விரும்புகிறேன்.